அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று பணிவு. அது இரண்டாவது முறை கேட்டார்கள், அபல் முந்திரே, உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் எது? இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பதில் சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள். ஆயத்துல் குர்சி என்ற அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹ்வுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள், உபை, அல்லாஹ் உனக்கு இல்ம் என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள். கல்வி என்ற அருட்கொடையை அல்லாஹ்வுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அதனால்தான் அறிஞர்கள், குறிப்பாக இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தௌஹீதுடைய ஆயத் அது. எந்த வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்திருக்கிறான். அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், இதை வழக்கமாக்குங்கள் நம்முடைய வாழ்வில், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும், நீங்களும் செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும். ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள். ஓதினால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, லம் யம்னஉஹு மின் துகூலில் ஜன்னதி இல்லல் மௌத். மரணம்தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு. என்ன அர்த்தம்? அவர் அந்த நிலையில் மௌத்தாகி விட்டார், அவர் சொர்க்கம் புகுவார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாரோ, அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது, அவர் மௌத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம். ஆயத்துல் குர்சி. அபூ ஹுரைரா ஜகாத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார், ரமதானுடைய ஜகாத்தை. ஒரு மனிதர் தினமும் திருட வருவார், கெஞ்சுவார், அபூ ஹுரைரா விட்டு விடுவார்கள். ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள். அவர் சொன்னால், இப்போது என்னை விட்டுவிடு, நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன். குர்ஆனுடைய ஒரு சூரா இருக்கிறது, அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால், தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால், அந்த சூரா ஓதி முடித்தால் அல்லாஹ்